சார்லி சாப்ளின் கேரக்டர் வச்சுருந்து ஒரு சாங் கிரியேட் பண்ணு சொல்லி அந்த மாமாவுக்கு குடுமா ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ஃபிஷர்மேன் கோவிலில் ஷூட் பண்ணுறோம். சுந்தர மாஸ்டர் தான் பண்ணார். கிரேசி ஐடியாவோட வந்தார் கமல் சார். சார்லி சாப்ளின் வந்து 12 ஃப்ரேம்ஸ் தானே எப்போதுமே சார், பாட்டு லிப்பு கரெக்டாக இருக்கும், 12 ஃப்ரேம்ஸில் எடுப்போம் சார், ஆனால் லிப்பு கரெக்டாக இருக்கணும். ஹவுஸ் இட் பாசிபிள்? 12 ஃப்ரேம்ஸில் ஓடனா லிப்பு வரவே வராது. அப்போ சொன்னார் சார், சாங்கை வந்து 48 ஃப்ரேம்ஸில் நாகரா ப்ளே பண்ணணும் சார். ஸோ சாங் எப்படி வரும்னா எங்களுக்கு ஷூட்டிங்கில் மாமாவுக்கு குடுமா ஸ்லோ மோஷனில் வரும் பாட்டு. இவர் லிப்பெல்லாம் அதில் தான் மேட்ச் பண்ணணும். மாமா ஆனால் ஆக்ஷன் வந்து 12 ஃப்ரேம்ஸ்க்கு மேட்ச் ஆகிறதுக்கு எப்படி பண்ணிட்டே இருப்பார். ஹவு கேன் யூ சிங்க்? வாய் லிப்பு அதில் சிங்க் இருக்கணும். பாடி ஹேஸ் டு பி இன் 12 ஃப்ரேம்ஸ்க்காக டபுள் ஸ்பீடில் பண்ணிட்டு இருப்பார். டன் பண்ணியிருப்பார். ரேவதி ஹேஸ் டு டூ எவ்ரி திங் நார்மலாக தெரியணுங்கிறதுக்காக ஷீ வில் டூ எவ்ரி திங் இன் ஸ்லோ மோஷன். அப்படி கையை கொண்டு போகணும், கிளாஸ் எடுக்கணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் டான்சஸில் அப்படியே பண்ணணும். ஒருத்தருக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் டைம் பாலச்சந்திரன் என்னையா பண்ணுறாய் ஒன்றும் புரியல சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நாங்கள் ஒரு 4 ஷாட் எடுத்துட்டு பேக்கப் பண்ணி நேராக லேபுக்கு போய் அர்ஜென்ட்டாக அதை பிரிண்ட் எடுத்து எடிட்டிங்கில் மியூசிக் போட்டு காட்டினதுக்கப்புறம் தான் பாலச்சந்திரன் ஆடா கடவுளே எங்கேருந்தா யோசிச்சா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹோல் சாங் அந்த பேட்டர்னில் யாருக்குமே புரியாது. வெரி டிஃபிகல்ட். அதுவும் ரேவதி ஒரு டைமிங்கில் பண்ணணும், இவர் ஒரு டைமிங்கில் பண்ணுவார். கேமரா 12 ஃப்ரேம்ஸில் இருக்கும். எங்கே மிஸ் ஆனாலும் காலி.